ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் மிர்ச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். கிரீன்லேண்ட் மிர்ச்சல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது அரிசியில் செஞ்ச பூரி தாங்க. பாருங்கள், தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இருந்தது. நான் ஒரு காணொலியை பார்த்து தான் செய்யணும்னு நினச்சிட்டு செய்ய ஆரம்பித்தேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படி சொன்னால், நான் இப்போ போட்டுக்கிற அளவு மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 75 கிராம் ரேஷன் அரிசியோ அல்லது இட்லி அரிசியோ எடுத்துக்கங்க. ஒரு 5 மணி நேரம் அதை ஊற வச்சுக்கோங்க. அதோட தேங்காய் பூ ஒரு கப்பு, வரமிளகா நான் போட்டுவிட்டேன், அதனால தான் சிவப்பாக வந்துருச்சு. நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 4, பூண்டு பல் ஒரு 4, சின்ன வெங்காயம் ஒரு 10, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, தேவையான உப்பு, இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதோடு வந்து ஒரு 5 ஸ்பூன் அரிசி மாவும் 2 ஸ்பூன் நெய்யும் போட்டு நல்லா மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்குங்க. பிசைஞ்சிக்கிட்டு அதை பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எண்ணெயை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காய்ச்சதும் இதை போட்டு எடுத்துருங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சட்னி அரைக்கலை, சாஸு தக்காளி சாஸ் தான் வச்சு சாப்பிட்டேன். உண்மையிலே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதில் சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, நீங்கள் வேணும்னா இஞ்சி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போடுறதுனால நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மிளகாயே போடாதீங்க. அப்போ போடாமல் இருந்தால் வெள்ளையாக வரும், ஒயிட் பூரி மாதிரி வரும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. பாருங்கள், ஊற வச்ச அரிசி இதை போட்டு மிக்சியில் போட்டு எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டேன். இது உங்களுக்கு முன்னாடி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது சொல்லிட்டேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அரிசி மாவு ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மறுபடியும் நல்லா கலந்து வச்சுட்டேன். கலந்து வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்களா கொஞ்சம் தானே பண்ணியிருக்கேன், அதனால் சப்பாத்தி கட்டையிலலாம் தேய்க்கல. தட்டுவோட தட்டி போடுற மாதிரி கையிலேயே வந்து உள்ளங்கையிலேயே வடை தட்டி போடுற மாதிரி தட்டி எடுத்து போட்டுவிட்டேன். தேங்காய் சட்னி அரைக்கல. பாருங்கள், இதில் அரிசி மாவும் நெய்யும் போட்டிருக்கேன். சாஸு தக்காளி சாஸே வச்சு சாப்பிட்டுட்டேன். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒயிட் கலரில் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகா, மிளகு எதுவும் போடாமல் செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெயில் போட்டுட்டேன். கையிலேயே வந்து தட்டுவோட தட்டுற மாதிரி தட்டி போட்டுட்டேன், சப்பாத்தி இதில் வந்து தேய்க்காமல். பாருங்கள், தட்டுவோட மாதிரி தான் வந்திருக்கு. இன்னொரு தடவை பச்சை மிளகா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எனக்கு வந்து தட்டோட மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.